ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி காய் ஒன்றும் இல்லை, அதனால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சாப்பிடணும் போல தோணுச்சு, வெஜிடபிள் பிரியாணி. அதனால் பீன்ஸும் கேரட் போல் தான் பீட்ரூட்டும் இருந்துச்சு. அதை வச்சு எதாவது பண்ணலான்னு நினச்சிட்டு வாழைக்காயை வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அதை தொட்டுக்கூட அதை வாழைக்காய் ரெண்டாக நறுக்கி நீட்டமாக நறுக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அது கூட சாப்பிட நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதுளப்பழம் இருந்துச்சு, ஒரு மாதுளப்பழம். என்ன செய்யலாம், சரி அது கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சாப்பிட்டா தான் இல்லாட்டி நாளைக்கு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதையும் அறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பிட மாதுளையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடியான பிறகு அந்த வாழைக்காய் வறுவலும் அப்புறம் மாதுளப்பழம் உரித்து வச்சுருந்தோம்ல, அதையும் பிரியாணி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? ஏதாவது இனிப்போட பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் முதல்ல தான் சாப்பிட்றேன், மாதுளப்பழம் தொட்டுக்கிட்டு பிரியாணியில் சாப்பிட்றேன். முதல்ல சாப்பிட்றேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அந்த காரத்துக்கும் அந்த இனிப்புக்கும் டேஸ்ட்டு ஒன்று போல் நல்லா இருந்துச்சு. நீங்களும் அப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வறுவல் நல்லா வாழைக்காய் வறுவல் வறுக்கும் போதே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வெறும் நல்லா இருந்துச்சு. இப்போ உப்பு போட்டு மிளகாய் பொடி போட்டு அதுவும் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. நானே சாப்பிட்டுட்டேன். சமைச்சிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டேன். மீதி இருக்குல்ல, அதுக்கு எப்படியாவது தொட்டுக்கூட வேணும்னு சொல்லிட்டு மீதியை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் எப்படியா செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வாழைக்காய் வறுவல் பிடிக்கும், எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும். பிரியாணினா எல்லாேருக்கும் பிடிக்கும், இது சொல்ல முடியாது, எல்லாேருக்கும் பிடிக்கும். எனக்கு நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு வெஜ்ஜு தான் பிடிக்கும். வெஜ்ஜிலேயே எத்தனை வகையான வெரைட்டிலாம் நிறையா இருக்குல்ல, ஒன்று ஒன்றா செய்வோம் பிரியாணி அப்படின்னு ஒன்று ஒன்றா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எதுக்கு இப்படி திக்கி பேசுகிறாங்க, தெளிவாக பேச மாட்டேங்கிறாங்க, எதுக்கு இப்படி திக்குறாங்க? நல்லா தெளிவாக பேசினா நல்லா இருக்குமே நினைப்பீங்க. நான் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் அப்படியே கற்றுக்கிட்டு நான் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். பண்ண நான் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். அப்படினாலும் முதல்ல பண்ண இப்படி தான் வரும். கொஞ்சம் பயம் இருக்குது. கொஞ்சம் எப்படி பேசணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியலை. அதனால் கற்றுக்கிட்டு பேசுகிறேன்.